அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமிக்தாவாக நடிக்கிற லக்ஷ்மி காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் சாரி எல்லாம் கட்டிட்டு சாமி வந்து கும்பிடுறாங்க. ஆரத்தியை எல்லாருக்கிட்டே காமிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ மித்ரா கிட்ட ஆரத்தி காமிக்கும் போது எப்பவும் போல் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா மித்ராவோட காலில் வந்து விழுந்துடுறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு நீங்கள் எதுக்காக என்னோட காலில் விழுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. ஐயோ பழக்கத்தில் நாம் இப்படி விழுந்துட்டோமே, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மித்ரா சார் எப்படியோ நான் குனிஞ்சிட்டேன், ஏதாவது சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், முதல்ல எந்திரிங்க அப்படின்னு மித்ரா சொல்ல, அப்போது மனிஷாவும் தேவியானியும் இதை பார்த்துட்டு சமிக்தா நீ எதுக்காக மித்ராவோட காலில் விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அரவிந்த் ஆண்டிக்கு அப்படியே தன்னோட மருமக வந்து பூஜை பண்ணுற மாதிரி தோணுச்சான். அதே மாதிரி மித்ரா சாருக்கும் அப்படியே தன்னோட மனைவி வந்து பூஜை பண்ணுற மாதிரி தோணுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், அவ்வளோதான். மித்ரா சார் உங்களுக்கு உண்மையாகவே எனக்கு நான் உங்கள் மனைவி மாதிரி தெரிஞ்சனா அப்படின்னு கேட்குறாங்க. மனசுக்குள்ளே லக்ஷ்மி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் மித்ரா சார், என் மேலே உங்களுக்கு கோபத்தை விட பாசம்தான் அதிகம். ஆனால் அந்த பாசத்தை அடக்கி வச்சுக்கிட்டு கோபத்தை மட்டும் வெளியில் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மனிஷா தேவியானிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆண்டி, எவ்வளோதான் புலி வரி போட்டாலும் நரி ஒரு நாளும் புலியாக மாறாது. லக்ஷ்மியோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர தொடங்கிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதுமே தேவியானிக்கு கோவம் வருது. மனிஷா கொஞ்சம் நிறுத்துறியா, நீ எவ்வளோதான் சொன்னாலும் அவள் சமிக்தா தான், லக்ஷ்மி கிடையாது அப்படின்னு சொல்ல, அது இல்லை ஆண்டி நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, சமிக்தா டிஃபனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெயதேவ் ஜானு எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க. ஜெயதேவ், அம்மா லக்ஷ்மி இது என்னம்மா, நீ முழுக்க லக்ஷ்மியா நீ சமிக்தாவாக மாறிட்ட, எல்லாருக்கும் புது புது சந்தேகம் வர மாதிரி நீ இப்போ முழு லக்ஷ்மியாக மாறிட்டு வர, எல்லாம் நிறைவேற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்மா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண, இது என்னக்கா இப்படி இருந்தால் நீ மாட்டிக்க மாட்டியாம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்கும் அந்த பூஜை அறைக்கும் எனக்கும் இருக்கிற பந்தமே வேறு மாதிரி தானே, அதனால தான் என் வீட்டில் நானாக வந்து இருந்தேன், என்ன அப்படி பார்க்கணுன்னு தோணுச்சு, நானாக இருக்கணும்னு நினச்சேன், நான் எவ்வளோதான் என்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டாலும் நான் இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு வந்து லக்ஷ்மி வந்து அவங்ககிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மித்ரா வந்துட்டு லக்ஷ்மி இப்படி பண்ணதெல்லாம் பார்த்ததுமே நேராக ரூமுக்கு போயிடுவாங்க. பின்னாடியே வந்து அரவிந்தாவும் போகிறாங்க. என்ன யோசிக்கிற மித்ரா அப்படின்னு மித்ரா கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் மித்ரா, இத்தனை நாளாக அமைதியாக இருந்த உன்னோட மனசுக்குள்ள உன்னோட மனசுன்ற கடலில் ஒரு புயல் வந்த மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு இதுவரை எந்த சலனமும் இல்லாத உன்னோட இதயத்தில் ஒரு கலக்கம் வந்திருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, லக்ஷ்மி மாதிரியே இருக்கிற சமிக்தாவை பற்றி தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி சமிக்தா பூஜை பண்ணப்போ எனக்கு அப்படியே லக்ஷ்மியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, லக்ஷ்மி திரும்பவும் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தேகம் வந்துச்சு. எனக்கு அப்படி இருந்தால் அவளோட நீ நெருக்கமாக இருந்திருக்க, உன் மனசுக்குள்ளே எவ்வளோ பாரம் இருக்கும் அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவள் லக்ஷ்மியை எனக்கு ஞாபகப்படுத்தினது உண்மைதான், ஆனால் அவளோட ஞாபகங்கள் என் மனசில் எப்பவும் வந்து ஒரு பாரமாக வந்து மாறலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொய் சொல்லாத மித்ரா அப்படின்னு சொல்ல, சமிக்தாவை பார்த்ததுலேருந்து உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை நான் பார்க்குறேன், மாற்றமா என்ன மாற்றம் அப்படின்னு கேட்க, லக்ஷ்மி விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு உணர்வு உனக்குள்ள தோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி மேலே அநியாயமாக நாம் பழி போட்டுட்டோமோ அப்படின்னு நீ வேதனைப்படுறியோ, உனக்குள்ள நீ வந்து வேதனைப்பட்டுருக்கியோ அப்படின்னு நீ நினைக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அரவிந்தா கேட்க, தப்புமா, நான் யார்கிட்டையும் எந்த தப்பும் பண்ணல, லக்ஷ்மி விஷயத்தில் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் எப்பவும் அதை நம்புகிறேன், அவள் செஞ்ச காரியத்துக்கு நான் அவளை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மித்ரா இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றலாம், ஆனால் உன் மனசை நீ ஏமாற்றிக்க முடியாது, இப்போது சமிக்தாவா லக்ஷ்மியை மாதிரி தெரிகிறாள்னு மட்டும்தான் சொன்னதால் உனக்குள்ளே எந்த மாற்றமும் வராது அப்படின்னு நீ சொல்லிக்கலாம், ஆனால் ஒருவேளை லக்ஷ்மி நேராக உன் முன்னாடி வந்து நின்னாலும் அவளை பற்றி உன்னோட கருத்து மாறாது அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு மித்ரா வந்துட்டு அங்கேருந்து அமைதியாக வந்து போயிடுவாங்க.
இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நாம் இங்கேயே தூங்கிட்டோமே, நம்ம வீட்டுக்கு போகணும், நமக்காக அம்மா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ லக்கி வந்து அங்கே வராங்க. நான் உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல, உன்னை வந்து யாராவது ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கியும் ஜுன்னுவும் கீழே இறங்கி வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி அங்கே வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. லக்ஷ்மியை பார்த்ததுமே வந்துட்டு, பாத்தியா நான் போலன்னா எங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு சொன்னேன், எங்கள் அம்மாவே வந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் லக்ஷ்மியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, நீயே இங்கே வந்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கட்டி பிடிச்சதுமே வந்துட்டு தேவயானி மனிஷா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அங்கே ஒரு பக்கம் ஜெயதேவம், அதுக்கப்புறம் விவேக், ஜானு எல்லாரும் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. எப்படி சமாளிக்குதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் உடனே வந்துட்டு விவேக் சொல்கிறாங்க, சம்யுக்தா நீங்கள் உண்மையாகவே ரொம்ப கிரேட் தெரியுமா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நானா ஏன் விவேக் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து மதிப்பு கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களோட சொந்த பந்தத்துக்காக தான் வாழ்கிறீங்க அப்படின்னு இதிலே நல்லா புரியுது. அதுக்கப்புறமா வந்துட்டு விவேக் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று ஜானுவை அக்காவை கூப்பிடுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பெரியம்மா வந்து லக்ஷ்மினே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்படி எல்லாருக்கூடயும் நெருக்கமாயிட்டீங்க, இப்போ குழந்தைங்கக்கிட்டேயும் அம்மானு கூப்பிட சொல்லியிருக்கீங்க, அதனால தான் அவன் அப்படி கூப்பிட்ருக்கான் அப்படின்னு வந்து விவேக் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் லக்கிக்கு மட்டும் சந்தேகம் வரும், என்ன இவங்க பண்ணுறது எல்லாமே லக்ஷ்மி அம்மா பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனிஷாவுக்கு ஒரு பக்கம் வந்து சந்தேகம் இருக்கும், எல்லாரோடையும் வந்து இந்த மாதிரிலாம் இவன் நடந்துக்கிறா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மனிஷா வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜுன்னு வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மித்ரா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருப்பாங்க. அப்போது என்னை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மித்ரா வந்துட்டு அதில் என்னால் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே லக்கி வந்து மித்ரா கிட்ட கேட்டதுமே வந்துட்டு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற சொல்கிறாங்க. காரில் ஏறும்போது வந்துட்டு மித்ரா வந்து சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆள் வளர்ந்து உங்களுக்கு அறிவு இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மித்ராவோட பெல்ட்டை வந்து ஜுன்னு வந்து போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா மித்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜுன்னுவை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே அர்ஜுன் இருப்பாங்க. அர்ஜுனை பார்த்ததுமே வந்துட்டு மித்ராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவமாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது வந்துட்டு அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க, என்ன மித்ரா நின்றுட்டே இருக்க, உட்காந்து டென்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் டென்ஷன் ஆகிறேன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்க, சில பேரை பார்த்தாலே வந்து அதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்ல, அப்படியா உன்னை பார்த்தா கூட எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜானு அங்கே வராங்க. உள்ள சமிக்தா மேடம் இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டதுமே, இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னோடது தானே, சமிக்தா மேடத்தை நான் தான் முதல்ல பார்க்கணும் அப்படி தானே ஜானு அப்படின்னு சொல்ல, முதல்ல உங்களை தான் நான் பார்க்க அனுப்புகிறேன், நான் இருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து உள்ளே போயிட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து ஃபஸ்ட்டு யார் அப்பாயின்மெண்ட் வாங்கினது அப்படின்னு கேட்க, அர்ஜுன் சார் தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே நாம் முதல்ல மாமாவே கூப்பிடலாம் அப்படின்னு ஜானு சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி இல்லை முதல்ல நீ அர்ஜுன் சாரை கூப்பிடு, அவர் தானே அப்பாயின்மெண்ட் வாங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வந்துட்டு அர்ஜுன் சாரை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாமல் ஜானு யோசிச்சுக்கிட்டு இருக்க, உடனே விவேக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. விவேக் என்ன பண்ணுறாங்கன்னா, மித்ராவுக்கு கால் பண்ணி ஏதோ பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. மித்ராவை அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு முதல்ல அர்ஜுனை உள்ளே கூப்பிட்டு லக்ஷ்மி வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அர்ஜுன் வந்துட்டு என்னை விட நீ மித்ராவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும், ஏன்னா அவன் தான் என்னை விட அதிகமாக இதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அர்ஜுன் பேசிட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு மித்ரா ஃபோன் பேசிட்டு அங்கே வராங்க. ஜானிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை அர்ஜுன் சார் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல மித்ராவுக்கு கோவம் வருது. நேராக உள்ளே போயிட்டு அர்ஜுன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து கோவப்படுறாங்க. என்ன இதெல்லாம் இவ்வளோதான் நீ எனக்கு கொடுக்குற மதிப்பா, இதை இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மின்னு பேரை வந்து சொல்கிறாங்க. லக்ஷ்மின்னு சொன்னதுமே வந்துட்டு லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி லக்ஷ்மி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.